இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதே நாம லக்ஷ்மி மேலையும் பசங்க மேலையும் பாசம் இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமைன்ற மாதிரி நடிச்சோன்னு வச்சுக்கோ. அந்த கிழவனோட மனசு மாறி அந்த மொத்த சொத்தையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவான். ஆல்ரெடி அந்த பிளீடர் கிழவன் நம்மள நம்பிட்டான். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தா போதும். மொத்த சொத்தும் கைக்கு வர வரைக்கும் லக்ஷ்மியையும் பசங்களையும் நாம நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மூலையில கொண்டு போய் விட்டாலும் நமக்கு ஒரு நஷ்டமும் இருக்காது. கேள்வி கேட்கவும் யாரும் வரமாட்டாங்க. கடவுளே, அனுசுயா சொன்னதை நம்பி நான் மோசம் போக இருந்தனே. இவ்வளவு நாளா லக்ஷ்மியையும் பசங்களையும் பாசத்தோட தான் பாத்துக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வெறும் நடிப்பு, எல்லாம் வெறும் சொத்துக்காகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சொத்து பத்திரங்களையும் சாவியையும் இவளுக்கு எப்படி ஒப்படைக்க முடியும்? இல்ல, அவளுக்கு கொடுக்க கூடாது. பசங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் பசங்களையும் லக்ஷ்மியையும் நல்லா பாத்துக்கணும்னா இந்த சொத்து அனுசுயா கைக்கு போக கூடாது. இப்போ இந்த கெட்ட புத்திய வச்சுக்கிட்டு பசங்களை இவ எப்படி அன்பா பாத்துக்குவா? அவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒருவேளை நானே இவங்களை பாத்துக்கிறேன்னு என் கூட கூட்டிட்டு போனாலும் நான் எப்படி பாத்துக்க முடியும்? இல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இந்த சொத்துக்கள் மேல அனுசுயா அளவு கடந்த பேராசை வச்சிருக்கா. இந்த பசங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னா அந்த பேராசையை இப்படியே தொடர வைக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இதை எக்காரணத்தை கொண்டும் அவ கையில கொடுத்துடக்கூடாது. லக்ஷ்மிக்கும் நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. சொன்னாலும் நல்லா இருக்காது. நீங்க உள்ள வரக்கூட கதவை தட்டணுமா அத்தை? இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவசி இருக்கும். ஒருத்தங்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி கதவை தட்டுறது மேனஸ் மட்டும் இல்ல, ரூல்ஸும் தான். அந்த ரூல்ஸ எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். லக்ஷ்மி, இன்னைக்கு உங்களுக்கு ரிசப்ஷன். ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி நீ பார்க்க ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கணும். இந்த அரவிந்தா மாலினி மருமகன்னா எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதனாலதான் அந்த புடவையும் நகையும் உனக்காக வர வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச நகையை போட்டுக்கிட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு அழகா ரெடியாய் வா. சரிங்க அத்தை. சீக்கிரம் வா. இன்னைக்கு ஒண்ணு கெஸ்டுக்குள்ள அறிமுகப்படுத்த போறேன். அது ரொம்ப காஸ்ட்லியான புடவை. பார்த்து. Hello. Hi Mitra sir, nice to meet you. So, the plan is completely clear. One second. Okay sir, thank you. Hello. என்ன நீ ரிசப்ஷன் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்ட. நல்லா பிளான் போட்டு நான் சுகா தப்பிச்சு போயிட்டேன். இங்க எல்லா வேலைகளையும் என் தலையிலே கட்டுறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா வாண்ணா. இப்போ நீ இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணியாடா? ஆமா அண்ணா, நீ இங்க இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வச்சு செய்யறாங்க. உங்க அண்ணனா? அண்ணா,
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்க அண்ணி இருக்காங்க, பேசுறியா? ஆ டேய் தேவையில்லை, நான் எதுவும் பேசல. இங்க தான் இருக்காங்கண்ணா. டேய் நான் தான் சொல்றேன்ல, ம். எனக்கு அவகிட்ட பேச விருப்பம் இல்ல. ஹலோ ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோடா ஸ்டூபிட். ஹலோ லக்ஷ்மி என்னாச்சுங்க? ஆஹா ஒன்றும் இல்லை லக்ஷ்மி. அது வந்து நீங்க ஆ அப்பவே நீ கால் பண்ணும்போது நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருந்தேன். அதான் ஆ, இன்னைக்கு சாயந்தரம் வீட்ல ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க சீக்கிரமா வந்துருங்க. காலையில கூட நீங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்க. ஓகே நான் வந்துடுறேன். நீ போனை வச்சிரு லக்ஷ்மி. ம். அண்ணி ஃபோன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அக்கா ஏய் நானி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நான் உடனே அக்காவை போய் பார்க்கணும். அக்கா ஆ, 1 மினிட். ஹாய் அங்கிள், வந்துட்டீங்களா? ஏன் தம்பி வரமாட்டோம்னு நினைச்சீங்களா? ஐயோ, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? நீங்க வருவீங்கன்னு தெரியும்ல. ஹலோ, இது உங்க வீடு மட்டும் இல்ல, என் அக்காக்கும் வீடுதான். நாங்க எங்க அக்காக்காக வந்திருக்கோம். பின்னதுக்கு வருவீங்க. நான் ஒன்னும் நீங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா சித்தி, நம்ம அக்காவை போய் பார்க்கலாம் வாங்க. ம், வா. வந்துட்டீங்களா? கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க உள்ள போய் லக்ஷ்மி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. சரின்னு சொன்னா மட்டும் பத்தாது. லக்ஷ்மி என்ன புடவை கட்டணும், என்ன நகை போடணும்னு எல்லாம் கொடுத்தாச்சு. அரவிந்தா மாலினியோட மருமக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்க, இப்பவே போறோம். வா. அக்கா வா. அக்கா ஐயோ ஐயோ, எவ்ளோ நகை. லக்ஷ்மி, கீழே உன் சின்ன மாமியாரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. நீ ரெடியாகி வந்ததை பார்த்து அரவிந்த மாலினி மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லணுமா. அக்கா எப்படி ரெடியானாலும் அழகா இருப்பாங்க. ஆமா,